STH ICT கன்சல்டன்ட் நிறுவனத்தின் சார்பில் மூன்றாவது பட்டமளிப்பு விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கு. ஏஷியா பசிபிக் யூனிவர்சிட்டி இது வரைக்குமே STH ICT கன்சல்டன்ட் நிறுவனத்துக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாணவர்களுடைய நற்சான்றிதழை அவங்க அங்கீகாரம் செய்யறாங்க. ஐடி பாடங்கள் தரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு ஐடி பிரைவேட்ல செய்யறவங்க இதை செய்ய மாட்டாங்க. அப்சர்வேஷன் நடக்குது. அப்சர்வேஷன். அனைவருக்கும் வணக்கம். ஓகே, இன்றைக்கு நம்ம மூன்றாவது பட்டமளிப்பு விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கோம். STH ICT கன்சல்டன்ட் நிறுவனத்தின் சார்பில் இந்த நிகழ்ச்சி ஏஷியா பசிபிக் யூனிவர்சிட்டியில நடைபெற்றது. ஏறத்தாழ 100 மாணவர்களுக்கு மேல 4 மாநிலங்கள்லேருந்து கலந்துக்கிட்டாங்க. 3 வருட காலங்கள் இந்த மாடியூல்ஸை அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த பட்டமளிப்பு விழாவில் மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு 600-700 மக்கள் இங்க ஒன்று கூடினார்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏஷியா பசிபிக் யூனிவர்சிட்டி இது வரைக்குமே STH ICT கன்சல்டன்ட் நிறுவனத்துக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாணவர்களுடைய நற்சான்றிதழை அவங்க அங்கீகாரம் செய்கிறாங்க. ஸோ நம்ம ஏறத்தாழ 5 வருடங்களாக இந்த மாடியூல்ஸை தமிழ் பள்ளிகளில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லா தமிழ் பள்ளிகளுக்குமே இந்த ICT வகுப்பு முக்கியமாக இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் இதனை பற்றி விவரங்கள் வேணுமோ STH ICT கன்சல்டன்ட் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளலாம். நன்றி. STH சுயமாக 3 மாடியூல் வெளியிட்டுள்ளது. அவை 2D அனிமேஷன், AI, ஃபண்டமெண்டல் ஆஃப் கம்ப்யூட்டர். இதனை தயாரித்தவர் நம் நிறுவனத்தின் பணியாளர் குமாரி பிரியா அவர்கள். அவர்களுடைய திறமையை போற்றும் வகையில் அவருக்கு நல்லதொரு கைத்தட்டலை கொடுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இந்த ஐடி பாடங்கள் தரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் நினைக்கிறேன் எந்த ஒரு ஐடி பிரைவேட்ல செய்யறவங்க இதை செய்ய மாட்டாங்க. அப்சர்வேஷன் நடக்குது. அப்சர்வேஷன். அந்த அப்சர்வேஷன் நான் தான் செய்யறேன். அவங்கள தொடர்பு கொண்டு ஆன்லைன்ல அவங்க அப்சர்வ் பண்ணுவேன் டீச்சர்ஸ. இவ்வளவு தூரம் நீங்க வந்துட்டு போகும்போது ஏதோ ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு போனா உங்களுக்கு வந்ததுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும். பிள்ளைகளுக்கும் முக்கியமான பிரயோஜனம் இருக்குது. உங்களுடைய அதாவது பிள்ளைகளை பொறுத்தவரையிலும் பெற்றோர்கள் படிக்க வைக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த பாடப்பள்ளியிலிருந்து கிண்டர் கார்டன்ல இருந்து SPM STPM முடிக்கிறதுக்கு 15 to 17 வருடம் நீங்க கஷ்டப்படுறீங்க, பணங்களை செலவு பண்றீங்க, உங்க நேரத்தை செலவு பண்றீங்க, அலைச்சல் இருக்குது. எல்லாத்தையும் அந்த 15-17 வருஷம் நீங்க செலவு பண்ணி ஒரு படிப்பை முடிக்கிறீங்க. பள்ளி படிப்பை முடிக்கிறாங்க. ஆனா அத்தனை வருஷம் படிச்சிருந்தா கூட 15 to 17 வருஷம் படிச்சாலும் ஒரு வேலைக்கு போக முடியாது. SPM STPM முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போறது, வேலை அப்படிங்கிறது ஒரு தொழில் சார்ந்த வேலைக்கு போறது முடியாது. இத்தனை வருஷம் அவங்க தயார் பண்ணி கூட போக முடியாது. ஏன் அப்படின்னா அந்த 15 to 17 வருஷம் அவங்க படிக்கிற படிப்பு எல்லாமே அடிப்படை கல்வி. நம்ம காலையில இருந்து ராத்திரி தூங்கு வரைக்கும் போன், ஹேண்ட் போன், கம்ப்யூட்டர், லைஃப் goes on every day with digital technology. So நம்ம in addition to normal curriculum, ICT ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். நான் எழுதின 3வது புத்தகம். ஸோ ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி இந்த புக்கை ஃபர்ஸ்ட் எழுத வச்சது STH இருக்கிற முக்கியமான திலகா டீச்சர் தான். ஆக்சுவலி என்னோட அத்தையும் கூட தான். என்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்கில்ஸ் அவங்க வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு நான் உண்மையில அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். இந்த வேலையில இதான் முதல் தடவை பிடிச்சி பேசுறேன்னு சொல்ல எனக்கு யோசா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். கேஷவ் மற்ற அந்த பள்ளியில் வாத்தியாரும் ரொம்ப உதவி செஞ்சிருக்காங்க. ஸோ ஹி ஹஸ் இம்ப்ரூவ் டிராஸ்டிக்லி. அவர் எப்போ ஸ்டாண்டர்ட் 1 ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. And then again, thanks to the school and thanks to the teachers, especially Ms. Shanti. Thank you very much. As a mother, இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் எல்லா அம்மாக்கும் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் எல்லாரும் லைக் ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஒரு ஸ்பெஷல் கிட் சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனா இந்த தமிழ் ஸ்கூல்ல அக்செப்ட் பண்ணிட்டாங்க. மேடம் சாந்தி தான் வித் ஓப்பன் ஹேண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நல்லா கைட் பண்ணாங்க. இது இங்க சொல்லணும்னு நினைச்சு நாங்க சொல்லல, உண்மையாக வித் ஓப்பன் ஹேண்ட்ஸ் நல்லா கைட் பண்ணாங்க. அப்புறம் அவருக்கு நிறைய ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி ட்ரஸ்டிங்லயே சேஞ்சஸ் எல்லாம் அவங்க கைடன்ஸ்னால தான். அவங்க அந்த ஸ்கூல்ல இருந்து ரிட்டையர் பண்ணி போனது ஆக்சுவலி அது எங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் தான். பட் ஸ்டில் தேங்க்யூ ஸோ மச். அவங்க ஹெல்ப் திலகவதி டீச்சர் ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. இப்போ அவங்க சொன்ன மாதிரி D40 நம்மளும் D40 தான். பட் ஆனா
அவங்க எஸ்டிஹெச் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க. And then above all that, my mother. எங்க அம்மா இல்லைன்னா we already like giving up. ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம், வீட்லயே இருக்கட்டும். பிகாஸ் எல்லாருமே லைக் ஒதுக்கி வைக்கிறாங்க. ஸோ எங்க அம்மா தான் வந்து கிவ் அப் பண்ண அம்மா கடைசி வரைக்கும் இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேடம் சாந்தி, தெலுங்கு டீச்சர் and also my mother. I believe that Keshav one day நம்ம எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆகிற அளவுக்கு ஒரு பொசிஷன்ல இருப்பாருன்றத பிலீவ் பண்ண நம்ம எல்லாருமே அதுக்கு விஷ் பண்ணுவோம். சோ எனக்குமே ஸ்பெஷல் கிட் நார்மல் கிட்லாம் இல்லைங்க, எல்லாருக்கிட்டையுமே திறமை இருக்கு. அந்த திறமையை வளர்த்து விட்டுட்டோமா ஓகே. தேங்க்யூ ஸோ மச்.